அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. எழுத்தாளர் எஸ். குமார் எழுதிய இதயமே நின்று போ என்ற விறுவிறுப்பான த்ரில்லர் கதை பதிவேற்றப்பட்டுள்ளது. காதலுக்காக தந்தையை துறந்த ஒரு பெண்ணுக்கு நேரும் மர்மமான சோதனைகள் என்ன? அவளை கொல்லத் துடிக்கும் அந்த நிழல் உருவத்தின் பின்னணி என்ன? இந்த ஆடியோ நாவலை கேட்டு உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்போது நமது சேனலில் இதயமே நின்று போ அத்தியாயம் 1. சித்தம்மாவுக்கு அடுக்களை வேலை முடிய இன்னும் அரை மணி நேரம் ஆகும். அதற்குள் அனிதா எழுந்து விடுவாளா? உதவி கோரி காதில் விழாமல் போய்விடுமா? ஒருமுறை அனிதாவின் அறைக்கு வந்து பார்த்தாள். அங்கே அவள் நிச்சலனமாக கண்களை மூடி படுத்திருந்தாள். சித்தம்மா மீண்டும் அடுக்கலைக்கு போனாள். அவள் அந்த வீட்டோடு ஒன்றி போய் 6 மாதங்களாகின்றன. பூர்வீகம் கோங்குரா பிரதேசத்து வெங்கடவாரிபாளையம். ஆந்திராக்களின் வழக்கமான ஆஜானுவாக உடல். 30 நெருங்கும் வயது. ஊரில் இருக்கும் மாமனைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்வதை தவிர கல்யாண ஆசையோ திட்டமோ இப்பொழுது இருப்பதாக தெரியவில்லை. அனிதா ராமின் மனம் வேதனைப்படுவதையும் அவன் தன் அருகேயே இருந்து மருகுவதையும் காண பொறுக்காமல் தான் கண்களை மூடினாள். அவன் வருடி கொடுத்துவிட்டு செல்வதை உணர்ந்தாள். ஹாலில் சித்தம்மாவிடம் அவன் பேசியவையும் அவள் பதில்களும், தொடர்ந்து அவன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து விலகி போனதையும், சித்தம்மா அரைவாசலில் வந்து பார்த்துவிட்டு சென்றதையும் மூடி கிடந்த அவள் கண்கள் தான் காணவில்லையே தவிர திறந்திருந்த காதுகள் அறிந்து கொண்டன. சுய பச்சாதாபம் ஆளை கொள்ளும், அதற்கு இடம் கொடுக்காதே என்று ராம் சுலபமாக சொல்லிவிட்டான். அவள் மனமோ நினைத்து நினைத்து உருகியது. என்னவெல்லாம் நடந்துவிட்டன. அவர்கள் எத்தனை போராடி வாழ்வில் இணைந்தார்கள். இணைந்த பின்னும் போராட்டமா? உயிர் வாழ போராட்டமா? டாக்டரின் ஆலோசனை வேறு அவளை அச்சுறுத்தியது. மேஜர் ஆபரேஷன். அவள் படித்தவள்தான் என்றாலும் அறுவை சிகிச்சை பெற அஞ்சினாள். தன் அப்பாவையும் அவருடைய வசதிகளையும் உதறி எறிந்துவிட்டு புறப்பட்ட பொழுது அவள் தன் இளமையும் உடல்நலமும் இப்படி தன்னை கைவிட்டுவிடும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ராமுக்குத்தான் சிரமம். பயணங்கள், பரிசுகள், பொழுதுபோக்குகள் என்று சந்தோஷமாக செலவு செய்ய இயலாமல் டாக்டர், மருந்துகள் என்று கையை பிசைய வேண்டியதாகி விட்டது. முதுகெல்லாம் வலித்தது. சற்று உடம்பை தளர்த்தி ஒரு கழித்து படுத்துக்கொண்டான். பழைய சம்பவங்கள் எல்லாம் அவள் நெஞ்சில் நிழலாடின. வறண்ட அரக்கோணத்தின் சுற்று வட்டாரத்தில் அவள் அப்பா சாமிநாதனுக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு. சிவில் கான்ட்ராக்ட், அரசியல் ஈடுபாடு, நிற்காமல் ஓடும் 3 லாரிகள், ஒரு ஸ்டீல் ரோலிங் மில். சொத்து பத்து பற்றிய விவரங்களோ லாப நஷ்டங்கள் பற்றிய நினைவோ சற்றுமில்லாத அவளுடைய அம்மா கன்னிகா பரமேஸ்வரி வட்ட வடிவமாக முதுமக்கள் தாலி போல் இருப்பாள். பயணமாக எண்ணெயில் பொறித்த நொறுக்கு தீனியாக உள்ளே தள்ளியதால் கொஞ்சம் பிபி, கொஞ்சம் அல்சர், கொஞ்சம் ஆஸ்துமா என்று மல்டி வியாதி கம்பெனியாக உடம்பில் வைத்திருந்தாள். சில நேரம் அடுக்கலையிலும் பல நேரம் படுக்கையிலும் இருப்பாள். சாமிநாதனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. நிற்க நேரமில்லாதவர். காப்பியை அளந்து குடிப்பார். சோற்றை எண்ணி சாப்பிடுவார். வற்றலாகவே உடம்பை வைத்திருந்ததால் அலைந்து திரிவதில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. ஆனால் வீட்டில் மனிதரை விழித்த நிலையில் பார்க்கவே முடியாது. பணத்திற்கோ பகட்டிற்கோ பஞ்சமில்லாத சூழ்நிலையில் வளர்ந்தாலும் பாசமும் அன்பும் அவளுக்கு கிட்டியதில்லை. அதே நேரத்தில் பாசத்தையும் சார்பையும் தேடி அவள் எவருடைய காதல் வலையிலும் வீழ்ந்தும் விடவில்லை. உடன் படித்தவர்களோ ரோட்டு சைடு ரோமியோக்களோ அவளை இம்ப்ரெஸ் செய்து விடவில்லை. ஆனால் முதலாக ராமை பார்த்த பொழுது அவள் சற்று அயர்ந்துதான் போனாள். என்றாலும் உடனே காதல் கொண்டு விடவில்லை. சார், யார் நீங்க என்று ஹாலுக்கு வந்த அனிதா ட்ரிம்மாக உடையணிந்து செதுக்கலான மீசை நறுக்கி சிவந்த நிறத்தில் நீள் முகத்துடனும் நேரிய மூக்குடனும் இருந்த அவனை பார்த்து வழக்கத்துக்கு மாறாக மௌனமாக நின்றாள். அவனுடைய கருத்து கண்களில் அச்சமோ அடக்கமோ இல்லை. மாறாக அவை அவளை நிதானமாக நிறுத்தி பார்த்தன. யார் நீங்க? அனிதா, மில்ஸ் மேனேஜர். புது மேனேஜரா? ஆமாம். என்ன விஷயம்? ஐயாவை பார்க்கணும். வெளியே போயிருக்கார். நீங்க அவருடைய செக்ரட்டரியா? அவர் வீட்டில் செக்ரட்டரி வச்சிருக்கிறதா யார் சொன்னது? யாரும் சொல்லலை, நானாதான் கெஸ் பண்ணினீங்க. ஆமாம், ஒழுங்கா ஊகிக்கணும். ஐ எம் சாரி. ஏன், நான் உங்கள் ஐயாவோட பொண்ணா இருக்கக்கூடாதா? ஐயாவோட பொண்ணா? நான் ஐயாவையும் பார்த்துருக்கேன், அம்மாவையும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியும்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்
எங்கள் அப்பா அம்மாவோட அழகை வச்சு அவங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வாட் எ ஜோக் என்றான். அத்தியாயம் 2. குட் மார்னிங். வாங்க. ஐயா இருக்காரா? யாரு? இந்த செக்ரட்டரியோட பாஸா? ஐம் சாரி, நீங்கள் இன்னும் அதை மறக்கலையா? இல்லை. ப்ளீஸ் மறந்துடுங்க. உங்கள் அப்பா கிட்ட இன்னும் சொல்லலையே. இதுவரைக்கும் சொல்லலை, இனியும் சொல்லாமல் இருக்கணும். அதனால் அதை உடனே மறந்துடுங்க. ட்ரை பண்ணுறேன். உங்கள் அப்பா இருக்கிறாரா? இல்லை, காலையிலேயே கிளம்பிட்டார். காஞ்சிபுரத்தில் பார்ட்டி வேலையாம். அந்த ஃபைலு டோன்ட் வரி, கையெழுத்து வாங்கி வச்சிட்டேன். தேங்க்யூ வெரி மச். அவள் ஃபைலை நீட்ட அவன் பெற்றுக்கொண்ட பொழுது இமைக்காமல் அவள் முகத்தை பார்த்தபடியே வாங்கினான். அதனால் விரல்கள் முத்தமிட்டு கொண்டன. விரல் பட்டவுடன் ஹை வோல்டேஜ் மின்சாரத்தின் காரணமாக அவளுடைய உடல் லேசாக நடுங்கியது. அவனும் சற்று ஆடிப்போனான். பிறகு வரேன் என்று திரும்பினான். ஜஸ்ட் அ மினிட். எஸ், யுவர் குட் நேம் ப்ளீஸ். ராம் என்றவன் சற்று தயங்கினான். என்ன வேணும்? உங்கள் பேரை சொல்லலையே. அனிதா. ஐயம். வரேன் மிஸ் அனிதா. அவன் போய்விட்டான். என்றாலும் அவன் நினைவாகவே இருந்தான். அன்று முழுவதும் அவளுக்கு அது ஒரு புதிய அனுபவம். அவனுக்கும் இப்படியெல்லாம் நேர்ந்திருக்குமா? என்னை சற்றேனும் நினைத்து பார்ப்பானா என்று யோசித்தாள். மறுநாள் அதற்கும் பதில் கிடைத்தது. ராம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். இவள் குரலை கேட்டதும் உற்சாகமாக குட் மார்னிங் மேடம் என்றான். குட் மார்னிங். நீங்க யாரு? நான் ராம். அவளுக்கு ஒரு உற்சாக ஊற்று பிறந்தது. நடனம் ஆடியது. மறைத்து கொண்டாள். மனதை மட்டுமின்றி குரலையும் போர்த்தி கொண்டாள். குரலில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் மிக கவனமாக, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா அவர் இல்லை. எப்போ வருவார்? தெரியாது. நான் 1 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணட்டுமா? 1 மணி நேரம் கழித்து சாமிநாதன் வந்துவிடப் போவதில்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவனுக்கும் தெரிந்திருக்கும். பண்ணுங்களேன் என்றாள். தொலைபேசி அவர்கள் சிநேகத்தை வளர்த்தது. ஆரம்ப நாட்களில்தான் அவன் சாமிநாதன் இருக்கிறாரா என்ற பீடிகையுடன் பேச்சை ஆரம்பித்தான். பிறகு நேரடியாகவே அவளுடன் பேச துவங்கினான். ஹலோ மாறி ஹாய் ஆகியது. சிநேகம் பெருகி காதலாகியது. அத்தியாயம் 3. அனிதா ராமுக்கு போன் செய்தாள். ராம் ஹியர். ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்லை. பிஸியா? இல்லை. அப்போ என்னதான் பண்ணுறீங்க? ஆஃபீஸ் நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க முடியுமா? பிஸின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ நான் வந்தால் தொந்தரவு தான். ஆஃபீஸுக்கும் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபுக்கும். எனக்கு இல்லை. எப்படி? ஆஃபீஸ் வேலைகள் பாதிக்கப்படும். ஜொல்லு விட்டு அவதிப்படுவாங்க. எனக்கு என்ன? நான் ஹாயாக முழங்கைய டேபிளில் ஊன்றிக்கிட்டு அப்படியே உன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். வர்றேன் பாருங்க. ரிசீவரை வைத்துவிட்டு போர்ட்டிகோவுக்கு வந்தாள். ஏற்கனவே அப்பா காரை கொண்டு போய் விட்டதால் ஸ்கூட்டர் மட்டுமே இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு மில் அலுவலகத்துக்கு வந்தாள். ராம் சொன்ன மாதிரியே ஆஃபீஸ் பாயில் துவங்கி அனைவரும் அவள் சேம்பருக்கு போகிறவரை வெறித்து பார்த்தார்கள். ஹலோ, இங்கேயே வந்துட்டியா? கையில் வைத்திருந்த கோப்பையை டேபிளின் மேல் போட்டாள். நான் வந்ததில் வருத்தமா? வருத்தம் பாதி, சந்தோஷம் பாதி. ஏன்? ஆஃபீஸ் வேலை அப்படியே நிற்க போகுது. லஞ்சில் எல்லாரும் உட்காந்து அதை செஞ்சாகணுமேனு வருத்தம். சந்தோஷத்துக்கான காரணம் உனக்கே தெரியும். தெரியும், அதுதான் போன்லேயே வலிஞ்சிங்களே. அதே. என்ன சாப்பிட்ற? ஃபுல் மீல்ஸ். நீ என்ன மாயா பஜார் சாவித்திரியா? காபி. எச்சரிக்கை, ஆஃபீஸ் பாய் உள்ளே வரும்போது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்துக்க. உத்தரவு. அவன் பெல்லை அழுத்த பாய் உள்ளே வந்தான். 2 காஃபி. மேடம், உங்களுக்கு காபி எப்படி இருக்கணும்? காபி மாதிரியே இருக்கணும். ஐ மீன் ஸ்ட்ராங்கா, லைட்டா, மீடியமா, சர்க்கரை அதிகமா, கம்மியா? மீடியம், சர்க்கரை கம்மி. சார், உங்களை மாதிரியே என்றான் பாய். எனக்கே இப்பத்தானே தெரியும். ஓகே, 2ம் மீடியம், சர்க்கரை கம்மி. இதோ வந்துடுறேன் சார். அது என்ன? என்னோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியாதா? மேடம். அது என்ன மேடம்? அட, அவன் எதிரிலே முதலாளியம்மாக்கிட்ட இந்த கூலிக்காரன் பேசின டைலாக் ரொம்ப தேவை. நிச்சயமா அப்பத்தான் அவன் மனசுல நம்ம தொழில் முறையா பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிற எண்ணம் வரும். கிரிமினல் பிரெயினு, கழுத்தை நெரிச்சிருவேன். ஐயோ, பயப்படாத, இது சிவில் பிரெயின் தான். சார். வாசலில் ஆஃபீஸ் பாய். பாயா. காப்பி வந்தது. சாப்பிட்டார்கள். ஆஃபீஸ் பாய் காப்பி கோப்பைகளை சேகரித்து கொண்டு வெளியேறினார். இப்ப சொல்லு, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? ஓ,
விஷயம் இருந்தாதான் பார்க்க வரணுமா? அப்படி இல்ல, திடீர்னு யாராவது கேட்டாங்கன்னா? என்ன கேட்பாங்க? மேடம் என்ன விஷயமா இந்த பக்கம் வந்தீங்கன்னு? அப்பாவை பார்க்க வந்தேன், அவர் இல்ல, அதனால மேனேஜர் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லுவேன். எப்பா, நெத்தியடி! இப்படி ஒரு பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இருந்தா போதும், பயப்படாம காதலிக்கலாம். வாசல் பக்கம் கைத்தட்டல் ஓசை கேட்டது. திரும்பினார்கள். சாமிநாதன். பயப்படாம காதலிங்க, உனக்கு சம்பளம் கொடுக்கவும் அவளுக்கு சோறு போடவும் நான் இருக்கேன். கோஹெட். இருவரும் அதிர்ந்து போனார்கள். இருக்கையை விட்டு எழுந்து நின்றார்கள். சார், சொல்லுடா, என்ன விளக்கம் தர போற? சாரி சார், நான் தப்புதான், ஆனாலும் உங்க மகளை நேசிக்கிறேன். காலம் முழுவதும் இவளை கண்கலங்காம பாத்துக்குவேன். சிரித்தார். சேம்பரின் கதவை மூடினார். யாரு, நீயா காப்பாத்துவ? நான் என் ஒரே மகளை பன்னீர்ல குளிப்பாட்டி பாலை கொப்பளிக்க கொடுத்து வளர்த்திருக்கேன். நான் போடுற 3000 பிச்சையில நீ இவளை கண்கலங்காம பாத்துக்குவியா? அவன் தலைகுனிந்து நின்றான். என்ன தைரியமடா நாயே உனக்கு? அப்பா, அவரை மரியாதை குறைவா பேசாதீங்கப்பா. நீ வாயை மூடுடி. உன்னை செல்லம் கொடுத்து சீரழிச்சிட்டோம்னு இப்ப புரியுது. அப்பா, பேசாத. 2 நாள் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டோட திருத்தணிக்கு போறேன்னு பர்மிஷன் கேட்டுட்டு போனியே, எந்த ஃப்ரெண்டோட போன? இவனோட தானே? 3ஆம் மனுஷன் சொல்லிட்டு போறான். அப்பவே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப மாட்டிக்கிட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன். இல்லைன்னா அவனோட சேர்ந்து செத்துடுறியா? நீ என்னடா சொல்ற? ப்ளீஸ் மைண்ட் யுவர் டங். இந்த அறிவுரையெல்லாம் எனக்கு தேவையில்லை. சாயங்காலம் உன் ராஜினாமா கடிதம் என் டேபிள்ல இருக்கணும். இன்னைக்கு ராத்திரியே நீ இந்த ஊரை விட்டு போகணும். சார், இந்த சம்பளத்தை நீங்க போடுற பிச்சைன்னு சொன்னீங்க. அதை என்னால ஒத்துக்க முடியாது. இது என் உழைப்புக்கு நான் வாங்குற கூலி. இவ்வளவு தூரம் நீங்க பேசின பிறகு நானும் உங்ககிட்ட வேலை செய்ய விரும்பல. நான் படிச்ச படிப்பு எனக்கு எங்க போனாலும் சோறு போடும். பட் இன்னும் 4 நாள்ல இந்த மாசம் முடியுது. இந்த மாசத்தோட நான் வேலையிலிருந்து விலகிக்கிறேன். சரி, ஆனா அந்த 4 நாளும் என் மூஞ்சில முழிக்காத. அனிதா, வா என்னோட. அப்பா, பேசாத. எல்லாத்தையும் வீட்டில் போய் பேசிக்கலாம். அமைதியா ஆபீஸ் ஸ்டாஃபுகளுக்கெல்லாம் சந்தேகம் வராதபடி என்னோட வா. அவர் வெளியேற அவள் மௌனமாக தொடர்ந்தாள். அறையை விட்டு வெளியேறும் முன் அவனை திரும்பி பார்த்தாள். அவன் கவலைப்படாதே என்று கை காட்டினான். அவன் தன் கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு 4 நாட்கள் அவகாசம் கேட்டதே திட்டமிடுவதற்காகத்தான். சாமிநாதனின் செல்வாக்கும் அச்சுறுத்தலுக்கும் பயந்து அனிதாவை மறந்துவிட அவன் தயாராக இல்லை. மறுநாள் 3 முறை அவளுடன் தொலைபேசியில் பேச முயன்றான். அவளுக்கு பதிலாக சிரமப்பட்டு அவளுடைய அம்மாதான் போனை எடுத்தாள். தவறான ஆட்களை கேட்டு தவறான எண் என்று சொல்லி பேசுவது தான் என்று கண்டுகொள்ள இடமளிக்காமல் போனை வைத்தான். மீண்டும் மறுநாள் முயன்றபோது போனில் அவளை பிடித்தான். தன் திட்டத்தை சொல்லி அவளிடம் ஒப்புதல் கேட்டான். 3ஆம் நாள் இரவு 12 மணிக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து டாக்ஸி கொண்டு காத்திருந்தான். அனிதாவும் வாக்களித்தபடி எந்த நகைகளையும் அணியாமல் புறப்பட்டு வந்தாள். இரவோடிரவாக சென்னைக்கு தன் நண்பன் அருண் வீட்டு கதவை தட்டினான். அதற்கு பிறகு சென்னையில் அவனுக்கு வேலை கிடைக்க 3 மாதங்கள் ஆயின. அருணும் அவன் தங்கை ஸ்வர்ணாவும் அவர்களுக்கு உதவ தயாராக இருந்தார்கள். ராம் தான் பிடிவாதமாக மறுத்துவிட்டான். தன்னுடைய சேமிப்பிலிருந்து பணம் எடுத்து வாடகை வீடு பார்த்தான். மற்ற செலவுகளையும் செய்தான். அவர்களுடைய அதிர்ஷ்டம் கை காசு கரையும் முன்பாகவே வேலை கிடைத்தது. இடையில் அப்பா ஒரு கடிதம் போட்டார். ராம் எனக்கு கடிதம் எழுதியிருந்தான். அவனும் நீயும் திருநீர்மலையில் திருமணம் செய்து கொண்டதாகவும் என்னுடைய ஆசிகளை வேண்டுவதாகவும் என்று நீ நள்ளிரவில் என் வீட்டுப்படியை தாண்டி போனாயோ, அன்றே நான் உன்னை தலைமொழிகி விட்டேன். கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். எவனுடனோ ஓடிப்போய் சேர்ந்து கொள்வதற்கு பெயர் கல்யாணம் அல்ல. நான் பயிரென்று சொல்கிறேன், உன் வாழ்க்கை நாசமாகும். அவளுக்கு அப்பாவின் கோபம் புரிந்தது. அதனால் அந்த கடிதத்தை புறக்கணித்தாள். ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை செய்தாலும் அவளுக்கு மூச்சரிக்க துவங்கியது. ராம் பதறிப்போய் டாக்டரிடம் அழைத்து செல்ல டாக்டர் சோதித்து பார்த்துவிட்டு ஸ்பெஷலிஸ்டிடம் அனுப்ப அவர் இதய வாழ்வுகளில் ஒன்று பழுதாகி இருக்கு என்றபோது அவள் முதலாக யோசித்தாள். அப்பாவின் சாபம் பழித்து விட்டதா? ராம் அவளை தேற்றினான். டோன்ட் வரி, எல்லாத்துக்கும் மருத்துவம் இருக்கு, நாம பார்த்துக்கலாம். ரொம்ப செலவாகுமே. ஆகட்டும். எப்படி சமாளிப்பீங்க? நல்ல கேள்வி. எப்படியாவது சமாளிச்சுதானே ஆகணும். அவன் சொன்னதோடு நின்றுவிடவில்லை. அவளை தொடர்ந்து டாக்டரிடம் அழைத்து சென்றான். தவிர
சாமிநாதனுக்கு விபரமாக ஒரு கடிதம் எழுதி போட்டான். விஷயம் அறிந்ததும் பதறிப்போன சாமிநாதன் மனைவியுடன் வந்து நின்றார். அடி பாவி பெண்ணே, எங்க நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டு போனாலும் எங்கேயோ சந்தோஷமா இருக்கேன்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இப்படி வியாதியோட தவிக்கிறியே. எங்களுக்கு இருக்கிற ஒரே வாரிசு நீதான். என்ன செலவானாலும் பரவாயில்லை. உனக்கு ராஜ வைத்தியம் பார்க்க நான் தயாராக இருக்கேன். ராம் குறுக்கிட்டான். அவளுடைய தாய் தந்தைங்கிற முறையில அவளுடைய உடல்நிலையை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்காகத்தான் கடிதம் எழுதினேன். மற்றபடி வைத்திய செலவுகளை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். செலவு? என்ன பெரிய செலவு? அவ எங்களை உதறிட்டு போனாலும் எங்க சொத்தெல்லாம் அவளுக்குத்தான். போன வாரம் வக்கீலை பார்த்து உயில் தயார் பண்ண சொல்லிட்டேன். இந்த செலவெல்லாம் அவ பணத்துல செய்ய போறதுதான். வெரி சாரி. உங்க சொத்துக்களை எழுதி வைக்கிறது உங்க விருப்பம். ஆனா என் மனைவிக்கு மருத்துவம் பார்க்க எனக்கு தெரியும். நீங்க பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்க, உங்க பொண்ணை பாருங்க. ஆனா அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக பைசா கூட நீங்க செலவு பண்ணக்கூடாது. இது வரட்டு பிடிவாதம். அப்படியே இருக்கட்டும். என்ன பாடுபட்டாவது நான் செலவு செய்வேன். உங்க பணம் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை, அவளுக்கு நான் செலவு செய்வேன். ஆபரேஷன் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தா நானே புரட்டிக்குவேன். எப்படி? அது என்னோட கவலை. இப்படி பிடிவாதம் பிடிச்சு காசு இல்லாம யாராவது மூணாந்தர டாக்டர் கிட்ட காட்ட போறீங்க. போய் விசாரிச்சு பாருங்க. இப்ப நான் காட்டிட்டு இருக்கிறதே சிட்டில இருக்கிற லீடிங் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான். அவ எங்க பொண்ணு. அந்த பந்தத்தை உதறிட்டு என் பின்னால வந்த பிறகு நான் செலவு செய்யறது தான் முறை. சாமிநாதன் மேலும் விவாதித்து சோர்ந்து போனார். ஆல்ரைட், நான் புறப்படுறேன். அவளை பத்திரமா பாத்துக்குங்க. புறப்பட்டு போனார். ராமின் பிடிவாதம் அவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. கண்களை மூடியபடியே இருந்தாலும் மனம் எல்லாவற்றையும் அசை போட்டது. அந்த நேரம் போன் ஒலித்தது. அவள் சிரமப்பட்டு எழுந்து சரிந்த வாக்கில் படுத்துக்கொண்டாள். போனை எடுத்த போது சித்தம்மா ஓடி வந்தாள். என்ன? போன் மணி அடிச்சுதேன்னு வந்தேன். நான் பேசிக்கிறேன். சித்தம்மா விலகிச் சென்று கதவோரம் நின்று கொண்டாள். ஹலோ, மிஸ்டர் ராம்மோகனோட வீடு தானே? ஆமா. நீங்க யார் பேசுறது? அவரோட ஒய்ஃபு. அவர் பேக்கெட்லேருந்து விசிட்டிங் கார்டிலிருந்து தான் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சோம். பேக்கெட்டில் இருந்தா? எஸ். ஹி மெட் எ பேட் ஆக்சிடென்ட். அவருக்கு என்னாச்சு? உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஐயா, உடனே வாங்க. நீங்க? மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டு விட்டது. அவளுக்கு நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. அப்படியே ரிசீவரை போட்டுவிட்டு சாய்ந்தாள். சித்தம்மா அவசரமாக ஓடி வந்து மாத்திரையையும் தண்ணீரும் கொடுத்தாள். அம்மா, என்னம்மா ஆச்சு? நீ உடனே போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வா. என்னம்மா? ஆட்டோவை கூட்டிட்டு வா. அவள் வெளியே ஓடினாள். சற்று நேரத்தில் ஆட்டோவுடன் வந்தாள். அனிதா ஆட்டோவில் ஏறினாள். வீட்டை பத்திரமா பார்த்துக்க என சித்தம்மாவிடம் கூறிவிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா. ஆட்டோ புறப்பட்டது. ஆட்டோ விரைவாகத்தான் சென்றது. என்றாலும் தவிக்கும் அவள் மனதுடன் அதனால் போட்டி போட முடியவில்லை. ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்கம்மா, அதனால உங்க அவசரம் தெரிஞ்சுதான் வேகமா போறேன். இதை விட வேகமா போனா வண்டி கவுந்துடும். யாருக்குமா உடம்பு சரியில்லை? எங்க வீட்டுக்காரருக்கு. ஐயோ, என்ன உடம்புக்கு? ஆக்சிடென்ட், சீரியஸா இருக்காருன்னு ஃபோன் வந்தது. சரசரவென்று வியர்க்கும் அவள் முகத்தை பார்த்த டிரைவர், பதட்டப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது, காப்பாத்திடலாம். ரத்தம் ஏதாவது தேவைப்பட்டா கூட டிரைவருங்க கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன் என்றார். அவள் கைக்குட்டையை வாயில் புதைத்து கொண்டாள். ஆட்டோவில் பயணம் செய்கிறோம். நடுவீதி என்ற உணர்வெல்லாம் மறைந்து தான் ஓவென்று கதறிவிடுவோம் என்று எண்ணி அச்சப்பட்டாள். ஆட்டோ விரைந்தது. மருத்துவமனையின் வாசலில் நின்றது. மீட்டரை பார்த்தாள். காசு கொடுத்தாள். வெயிட்டிங் போடவா? வேண்டாம், சில்லறையை நீயே வச்சுக்கோ. எதுக்கும் ஒரு 10 நிமிஷம் நிக்கிறேன். ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. அவளுக்கும் யாராவது உதவிக்கு வந்தால் தேவலை என்றுதான் தோன்றியது. சரி, தேங்க்ஸ் என்றாள். உள்ளே சென்றாள். கேஷுவாலிட்டியை பிடித்தாள். நர்ஸ் நிமிராமல் இருந்தாள். மேடம். அவள் அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. மேடம். என்ன? எங்க வீட்டுக்காரர் ஸ்கூட்டர்ல வெளியே போனார். அவர் ஆக்சிடென்ட் ஆகி இங்கே அட்மிட் ஆகியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பேர் என்ன? ராம்மோகன். அவள் சற்று யோசித்தாள். பிறகு ஏதோ ரிஜிஸ்டரை புரட்டினாள். இல்லையேம்மா, இன்னைக்கு ஃபேடல் கேசஸ் 2 தான். ஒன்று சைக்கிளில் போன பையன், இன்னொன்று உமாபதின்னு வயசானவர். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸில் அடிபட்டவர். ராம்மோகன்னு யாரும் இங்கே கொண்டு வரப்படலை. ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் கேஸு எதுவும் இல்லையே. எனக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்னு தெளிவாக சொன்னார். இல்லைம்மா, இங்கே இல்லை.
நல்லா பார்த்து பார்த்து தானம்மா சொல்றேன். போன்ல தகவல் வந்ததே. பதட்டத்தில் ஹாஸ்பிட்டல் பெயரை நீங்க சரியா காதுல வாங்காம இருந்திருக்கலாம். ராயபுரம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இருக்கலாம். ஸ்டான்லிக்கு போய் பாருங்க. அவளுக்கு நெஞ்சு படபடத்தது. ஐயோ, அவர் சீரியஸாக இருப்பதாக வேறு சொன்னார்கள். இந்த நேரம் என்ன ஆனதோ? எதுக்கும் டாக்டரை கேட்டு சொல்லுங்களேன். இதோ பாருங்கம்மா, நான் சொல்றது சரியான தகவல். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே டாக்டரை கேட்டுக்குங்க. ப்ளீஸ் கோபப்படாதீங்க. பின்ன என்னம்மா, உங்க ஒருத்தருக்கே நான் 1 மணி நேரம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா மற்றவங்களை யார் கவனிக்கிறது? சாரி, டாக்டர் எங்கே இருக்கிறார்? வெயிட் பண்ணுங்க, இப்ப வருவார். அவள் காத்திருந்தாள். டாக்டர் வந்தார். அவரிடம் விசாரித்தாள். அவர் நர்சு சொன்ன தகவலை உறுதிப்படுத்தினார். குழப்பம் தீராத சோர்ந்த மனதுடன் வெளியே வந்தாள். ராயபுரம்னு சொல்லியிருப்பாங்க. இதயம் படபடத்தது. அவருக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாதே. வெளியே அந்த ஆட்டோ டிரைவர் காத்திருந்தார். என்னம்மா, எப்படி இருக்கா? அவரு இங்க இல்ல. இங்க இல்லையா? வேற எங்க இருப்பார்? அதுதான் தெரியல. ராயபுரம் ஹாஸ்பிட்டலா இருக்கலாம்னு நர்ஸு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அங்கேயும் போய் பாத்திரலாம். அவளுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. அப்படியே ஆட்டோவின் பின்சீட்டில் சாய்ந்தாள். அம்மா, ஒரு யோசனைமா. ராயபுரத்துக்கு போற வழியில ஜிஹெச்சுக்கு கூட போய் பாத்திரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பாத்திரலாமாம்மா? ஃபோனா? ஆமாம்மா. உங்க படபடப்பையும் தவிப்பையும் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. நம்பரு எனக்கு தெரியுமா. நீங்க ஆட்டோவிலேயே இருங்க. சரி. அவர் பேர் என்னம்மா? ராம்மோகன். டிரைவர் விலகினார். 10 நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்தார். அம்மா, ஜிஹெச் ராயபுரம் கேஷுவாலிட்டியில விசாரிச்சிட்டேன். அங்க எதுவும் ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் கேஸ் வரலையாமே. அதுல ராம்மோகங்கிற பேர்ல எந்த பேஷண்ட்டும் இல்லையா. இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கு திரும்ப வேண்டியதுதான். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நேர்ல போய் விசாரிக்கணும். அவசியம் இல்ல. உங்க திருப்திக்காக வேணும்னா போய் பார்க்கலாம். பார்த்துடுவோம். சரி. ஆட்டோ புறப்பட்டது. ஜிஹெச் கேஷுவாலிட்டியில் போன்ல கூட யாரோ கேட்டாங்க. பதில் சொன்னோமே. ராம்மோகன் யாரும் அட்மிட் ஆகல. இன்னைக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் கேஸும் எதுவும் வரல. அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஆட்டோ புறப்பட்டது. அவள் வீட்டை அடைந்தது. பதற்றத்துடன் இறங்கி உள்ளே ஓடினாள். அங்கே ராம் ஹால் சோபாவில் கவலையுடன் உட்கார்ந்திருந்தான். என்னங்க, எங்க போயிட்ட அனிதா? உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ எங்க போன? நானும் ஹாஸ்பிட்டலா தான் அலைஞ்சிட்டு வர்றேன். உங்களுக்கு ஒண்ணுமில்லையே. அவன் முகத்தை தடவினாள். ஆட்டோ டிரைவர் பின்னால் வந்தார். அம்மா, இவர்தான் உங்க வீட்டுக்காரரா? ஆமாம். பாத்தீங்களா, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. பேமானி பசங்க உங்களை அனாவசியமா அலைய வச்சுட்டாங்க. அவள் டிரைவருக்கு பணம் தந்து நன்றி சொன்னாள். அவர் போய்விட்டார். என்னாச்சு அனிதா? உங்களுக்கு சொல்லு. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆபத்தான நிலையில ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா தகவல் கிடைச்சது. அங்க போய் பார்த்தா இல்ல. அப்புறம் ஜிஹெச் ராயபுரத்துல எல்லாம் தேடிட்டு வர்றேன். இந்த உடம்ப வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஆபத்துன்னு கேள்விப்படும் போது நான் என் உடம்ப பத்தி யோசிக்க முடியுமா? இந்த மாதிரி ஆதாரமற்ற ஒரு நியூஸுக்காக நீ போய் அலைஞ்சிட்டு வர்ற. என்ன பண்றது? யாரு ஏன் அவளை இப்படி அலைய வைத்தார்கள்? யோசிக்க யோசிக்க குழப்பம்தான் மிஞ்சியது. அத்தியாயம் 5. டாக்டர் கையிலிருந்த சோதனை ரிப்போர்ட்டுகளை பார்த்தவர், ராம், என்னோட சந்தேகம் உறுதியாயிடுச்சு. இவங்களுக்கு வாழ்வுல தான் கோளாறு. டாக்டர், பயப்படும்படியா எதுவுமே இல்லை. டாக்டர், நீங்க தான் எந்த ஆபத்தும் இல்லாம இவளை காப்பாத்தி தரணும். டோன்ட் வரி. 99% ஆபரேஷன் பலன் தரும். ஆபரேஷனா? ஆபரேஷன்ல ப்ராப்ளம் வராதே. ஒன்றும் வராது. இது மேஜர் ஆபரேஷன் தான். ஆனா இப்பெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். எவ்வளவு செலவாகும்? அரவுண்டு 60. 60,000? ஆமாம். எப்ப செய்யலாம்? எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சாகணும். நீங்க பணம் தயார்னு சொன்னா உடனே ஏற்பாடு பண்ணிடலாம். நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பணத்தை ரெடி பண்ணணும். செய்யுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர், அவளுக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படாதே. நத்திங் டு ஒரி. தேங்க்ஸ் டாக்டர், நான் வர்றேன். வாங்க. அவன் குழப்பத்துடன் வெளியே வந்தான். சித்தம்மா வந்து கதவோரம் நின்றாள். என்ன வேணும்? ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன, ஊருக்கு போகணுமா? ஆமாம், எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்கா? ஆமாம். அவள் நகத்தை கடித்தாள். 1 வாரம் லீவு கொடுத்தீங்கன்னா?
இதோ பாரு, ஏற்கனவே விவரமா சொல்லியிருக்கேன். இங்க பாத்துக்க ஆளே கிடையாது. குடும்பத்தில் ஒருத்தரை போல கூடவே இருந்து பாத்துக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ சந்தர்ப்பம் இப்படி இருக்கு. இதோ பாரம்மா, இது அனிதாவுக்கு ஆபரேஷன் ஏற்பாடு பண்ண வேண்டிய நேரம். தான் அடிக்கடி வெளியே போக வேண்டி வரும். இங்கே கண்டிப்பா ஒரு ஆள் இருந்தே ஆகணும். இந்த நேரத்துல வந்து லீவு வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க என் சூழ்நிலைய பார்க்கவே மாட்டீங்களா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. அவள் அனிதாவின் பக்கம் திரும்பினாள். அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அனிதா அவளுக்காக இறங்கினாள். அனுப்பி வைங்க. புரியாம பேசாத அனி. இவ்வளவு நாள் இவ இங்க இருந்தது பெருசில்ல. இப்பத்தான் மிகவும் அவசியம். இந்த நேரத்துல போறேன்னா எப்படி? அவ சூழ்நிலையும் பார்க்கணும்ல. நல்லா நியாயம் பேசி சேம் சைடு கோல் அடிக்கிற. அனுப்பி வைங்க. சும்மா இரு அனி. இப்ப நமக்கு அவசியம் சித்தம்மா. எரிச்சலுடன் நகர்ந்தாள். தொலைபேசி ஒலித்தது. ராம் போனை எடுத்தான். ராம் நான் சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க மாமா. அனிதாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு. டாக்டரை போய் பார்த்தேன். அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே வாழ்வுல தான் கோளாறாம். அதுக்கு வைத்தியம் இருக்கா? ஆபரேஷன் பண்ணணுங்கிறார். உடனே ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. மாப்பிள, எஸ், கட்டாயிருச்சோன்னு நினைச்சேன். ஆபரேஷனுக்கு உடனே ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சொல்லிடலாம். இன்னும் ஒரு 10 நாள்ல ஏற்பாடு பண்ணிடலாம். தள்ளி போடாதீங்க. என்ன பதில காணோம்? பணப்பிரச்சனை தானே? ஆமாம். ஏன் இப்படி வரட்டு பிடிவாதம் பண்றீங்க? நான் தான் சொல்றேனே, எத்தனை ஆயிரம் வேணும்னாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன்னு. சாரி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? என் தலைய சுட்டு வச்சாவது. இதுக்கு என்ன பொருள்? எங்கேயாவது கடன் வாங்குவீங்க, அதுதானே? ஆமாம். என்ன அதுக்கு அவசியம்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சாரி, உங்க பிடிவாதத்துக்காக என் பொண்ணை பலி கொடுக்க நான் தயாராக இல்லை. நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க. யார்கிட்டயோ அலைஞ்சி கடன் வாங்குறதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட வேணுங்கிற பணத்தை வாங்கிக்குங்க. வட்டி இல்லாத கடனா உங்க சம்பளத்துல இருந்து தவணை முறையில் திருப்பி கொடுத்துருங்க. இது நல்ல யோசனை. இதையாவது ஏத்துக்கிட்டீங்களே. எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம், அதை விட அனிதாவின் உயிர். தேங்க்ஸ் மாப்பிள்ள. உங்க அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்க. நான் உடனடி டிடி அரேஞ்ச் பண்றேன். ஓகே. எஸ்பிஐ திருவான்மியூர் எஸ்பி. அனிதா தூங்குறாளா? இல்ல, விழிச்சிருக்கா. பக்கத்தில் தான் இருக்கா. அவன் ரிசீவரை அவளிடம் நீட்டினான். அப்பா, அனிதா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்பா. எங்கம்மா, நீ படுற பாடு எங்களுக்கு தெரியாதா? அப்பா, நோயால அவதிப்படுறேங்கிறது வேற விஷயம். ஆனா நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். உடம்பே நல்லா இல்லைன்னா அப்புறம் ஏதுமா சந்தோஷம்? இந்த மாதிரி நேரத்தில் உன் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு உன் அம்மாவுக்கு கூட அதுதான் ஆசை. ஆனா அவ உடம்ப வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? உதவியா இருக்கிறதுக்கு பதிலா உபத்திரவமா ஆயிடும். என்னை பத்தி உனக்கே தெரியும். எனக்கு நிக்கவே நேரமில்ல. பரவாயில்லப்பா. என்ன திருப்பவும் உங்க மகளா ஏத்துக்கிட்டீங்களே, அதுவே போதும். அம்மா, கோபத்துல நான் உன்னை என் மகளே இல்லேன்னு சொன்னாலும், உன் முகத்துல விழிக்க மாட்டேன்னு சொன்னாலும் நம்முடைய ரத்த சம்பந்தம் இல்லேன்னு ஆகுமா? இந்த ஜென்மம் உள்ளளவும் நான் உங்க மகதான்ப்பா. ஆமாப்பா. 2 நாள்ல நான் வரேம்மா. வாங்கப்பா. போனை வைத்தாள். சார், தந்தி. கையெழுத்து போட்டு அந்த தந்தியை வாங்கினான். அது சித்தம்மாவுக்கு. அங்கிள் சீரியஸ். என்னங்க விஷயம்? சித்தம்மாவுக்கு. சித்தம்மா வந்தாள். ஐயா, உங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லையாம். அதுதான் சொன்னேனே. ஐயா, லெட்டர் வந்திருக்கு. இப்ப தந்தி வந்திருக்கு. தந்தியா? ஐயோ, போயிட்டாரா? இல்ல, உடம்பு மோசமா இருக்குன்னு தந்தி. நான் உடனே போகணும். அனுப்பிடுங்க என்றாள் அனிதா. சரி, நீ போகலாம் என்று அவளிடம் பணம் கொடுத்தான். ஐயா, உங்க நிலைமை எனக்கு தெரியும். நான் சீக்கிரமே வந்துடுறேன். சரி. அவள் புறப்பட்டாள். நடக்கப் போகும் விபரீதங்களுக்கு அது ஒரு துவக்கம் என்பது அப்பொழுது தெரியாது. அத்தியாயம் 6. சித்தம்மா திரும்பி வரும் வரை வேறு யாரையாவது தற்காலிகமாக வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம் என்று ராம்மோகனின் முயற்சி தோல்வியடைந்தது. பொறுப்பாக முழு நேரம் பார்த்து கொண்டு முடங்கி கிடக்க எந்த சிட்டி வேலைக்காரியும் தயாராக இல்லை. ஆபீஸிலையும் அடிக்கடி லீவு கேட்க முடியவில்லை. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. இல்ல, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போக மனசு வரல. எதிர்பாராத நேரத்துல உனக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறு ஏற்பட்டா அதை நீ யாரிடம் போய் சொல்ல முடியும்? பக்கத்துல யாராவது மனிதர்கள் இருந்தால்தான் நிலைமையை உணர்ந்து உதவ முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் ரொம்ப நல்ல டைப்புங்க. ஆமாம்,
நல்ல டைப்பு தான், என்ன பிரயோஜனம்? ஏங்க அப்படி சொல்றீங்க? இது என்ன ஒண்டு குடித்தனமா? இல்ல நெருக்கமான நகரத்து தெருவா? பக்கத்து வீடுங்கிறது 10 ஃப்ளாட்டு தள்ளி இருக்கு, எதிர் வீடுங்கிறது 8 ஃப்ளாட்டு தள்ளி இருக்கு. இதுல உன்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரிய போகுது? குரல் யாருக்கு கேட்க போகுது? எப்படி வந்து உதவ போறாங்க? அதுக்காக என்ன பண்றது? என்ன பண்றதா? உன்னை விட்டுட்டு நான் எப்படி நிம்மதியா ஆபீஸுக்கு போக முடியும்? நீங்க ரொம்ப தான் பயப்படுறீங்க. டாக்டர் என்ன சொன்னார்? உடனடியா பயப்பட எதுவும் இல்ல. ஃபியூச்சர்ல ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாம தடுக்கத்தான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்புறம் இதுல பயப்பட என்ன இருக்கு? இருந்தாலும் உன்னை எப்படி தனியா விடுறது? அனாவசியமானது உங்க பயம். மேபி. ஆனா என்னுடைய மன நிம்மதிக்காக நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணித்தான் ஆகணும். என்ன பண்ண போறீங்க? அதுதான் புரியல. அப்ப சும்மா இருங்க. முடியாது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க? டே டைம்ல உன்னை பார்த்துக்க ஏதாவது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண. ரொம்ப தான் கவலைப்படுறீங்க. அவன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து வெளியே போனான். 1 மணி நேரம் கழித்து திரும்பினான். அனிதா அதற்குள் எளிமையாக சமைத்து வைத்திருந்தாள். சாப்பிடலாம், உட்காருங்க. நீயும் உட்காரு. அது சரி, அப்புறம் யார் பரிமாறுறது? நல்ல கேள்வி. இது ஒரு பிரச்சனையா? நமக்கு நாமே. பரவாயில்ல, உட்காருங்க. நோ நோ, நீயும் உட்காரு. அவளை இழுத்து உட்கார வைத்தான். எனக்கு நீ போடு, உனக்கு நான் போடுறேன். சொன்னதுடன் நிற்காமல் அவளுக்கு பரிமாறினான். சாப்பிட்டார்கள். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இத்தனை நாள் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? சேச்சே, நான் அப்படியா சொன்னேன்? நான் என்னைக்கும் சந்தோஷமா தான் இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா நான் தான் சந்தோஷமா இல்ல. ஆமாம், என்னால உங்க சந்தோஷமே. சேச்சே, நான் அதை சொல்லல. உன்னை பார்த்துக்க சித்தம்மாவும் இல்லாத நிலைமைய நினைச்சு நான் சந்தோஷமா இல்லேன்னு சொன்னேன். அதை விட்டு தள்ளுங்களேன். அதெப்படி? அருண் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் தங்கை ஸ்வர்ணா சும்மா தானே வீட்டுல இருக்கா? வீட்டுல இருந்தா நமக்கு உதவலாமே. கேட்டீங்களா? கேட்டேன். தூரம் அது இதுன்னு மழுப்புனா. நான் தீர்த்து பேசிட்டேன். இந்த மாதிரி ஒரு நிலைமையில எனக்கு கை கொடுக்கலன்னா அப்புறம் என்ன நட்பு? எதுக்காக இந்த மாதிரி நண்பர்கள்? அப்புறம் தான் வழிக்கு வந்தா. சாரி சொன்னான். ஸ்வர்ணா நான் ஆபீஸுக்கு போனதுக்கு முன்னாடி அனுப்பிடுறேன்னா. நர்ஸ் வந்த உடனே அவ வீட்டுக்கு கிளம்பிடுவா. கஷ்டம் இல்லையா? யாருக்கு? அவங்களுக்கு கஷ்டம்தான், வேற வழி இல்லையே. நம்ம அவசியத்துக்காக அவங்கள கஷ்டப்படுத்துறது எனக்கு சரியா படல. வேற வழியே இல்லம்மா. அனிதா, எனக்கு மட்டுமென்ன அவங்கள எல்லாம் துன்பப்படுத்தணும்னு ஆசையா? அவங்களால முடியலேன்னு சொன்னா உடனே விட்டு இருக்கலாம். இட்ஸ் ஆல் ரைட். நானும் கொஞ்சம் கடுமையா சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன? எனக்கு என்னமோ இது சரியா படல. இப்போ நியாயம் அநியாயம் பார்க்குற மனநிலையில் நான் இல்ல. நமக்கு தேவை உதவி. அதை எப்படியோ பெற்றாகி விட்டது, அவ்வளவுதான். வாசல் அருகே அரவம் கேட்டது. திரும்பினான். மாப்ள என்றபடி உள்ளே வந்தார் சுவாமிநாதன். வாங்க மாமா. இன்னைக்கு தான் டிடி வந்து பணம் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நானே நேர்ல வந்துட்டேன்னு கேக்குறீங்களா? இல்ல, இப்படியே வர்ற ஐடியா இருந்தா டிடி அனுப்பியிருக்க வேண்டாம். வர்ற மாதிரியும் சொல்லலையே. பணத்தை கையில எடுத்துக்கிட்டு பயணம் வர்றது அவ்வளவு சுலபம் இல்ல, பாதுகாப்பும் இல்லையே. உண்மைதான். போன்ல பேசும்போது 2 நாள்ல வர்றேன்னு அனிதா கிட்ட சொன்னேனே, அவ சொல்லலையா? சொன்னா இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. என் நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே. சொந்த விவகாரங்களுக்கும் நேரம் ஒதுக்க முடியாம தவிக்கிறேன். அனிதாவின் ஆபரேஷனின் போது கூட நான் பக்கத்துல இருக்க முடியுமோ முடியாதோ தெரியல. அதனாலதான் உடனே புறப்பட்டு வந்தேன். அப்படியே மாமியாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவ வர்றதால ஏதாவது உதவி இருக்கும்னா கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவளுக்கும் சேர்த்துல நீங்க பாடுபட வேண்டி வரும். அப்புறம் என்ன பிரயோஜனம்? அம்மா என்ன பார்க்கணும்னு சொல்லலையா என்று அனிதா கேட்டாள். சொன்னா, அடுத்த முறை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கலாம். கூட்டிட்டு வர்றேன். வீட்ல உதவிக்கு யாரும் இல்லையா? வீட்டோட ஒரு வேலைக்காரி இருந்தா. இப்ப அவளும் அவங்க உறவினர் ஒருவர் சீரியஸா இருக்காருன்னு கிளம்பி போயிட்டா. அதனால தான் ரொம்ப அவஸ்தையா இருக்கு. அவ வர்ற வரைக்கும் வேற யாரையாவது? யார் வர்றாங்க? இது மெட்ராஸ். அவசரத்துக்கு இங்க ஆள் கிடைக்காது. அனிதா, அப்போ தனியா இருக்கணுமா?
இல்ல, ஒரு ஃப்ரெண்டை கெஞ்சி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன ஏற்பாடு? அவனோட தங்கை இங்கே வந்து பகல் நேரத்துல அனிதாவை பாத்துக்கிறதா ஏற்பாடு. பரவாயில்ல. ஆனா உடனடியா அனிதாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறது இன்னும் சேஃப் இல்லையா? உண்மைதான். நான் டாக்டரிடம் கேட்டு பார்க்கறேன். அன்று இரவு வரை அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு சாமிநாதன் புறப்பட்டார். என்ன மாமா, கிளம்பிட்டீங்க? என் நிலைமை தெரியாதா? எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையில நான் அங்கே இல்லைன்னா எல்லாமே பாழா போயிடும். இந்த நிலைமையில நீங்க என் கூட இருக்கலாம்ல என்றாள் அனிதா. சாமிநாதன் சற்று மௌனமாக நின்றார். பிறகு, நீ கேட்கறது நியாயம்தாம்மா. என்னை மன்னிச்சிடு. சீக்கிரமே ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நானும் மில் கான்ட்ராக்ட் பொறுப்புகளை திட்டமிட்டு சரியா பிரிச்சு கொடுத்துட்டு உங்க அம்மாவோட வந்துடுறேன். ஆபரேஷன் முடிஞ்சு நீ பூரண குணமடைஞ்ச பிறகுதான் நாங்க உங்களை விட்டு போவோம். வரேம்மா. வரேன் மாப்ள. வாங்கப்பா, வாங்க. அவர் புறப்பட்டார். அப்பா இப்பவாவது மனம் மாறினாரே. மாறித்தான் ஆகணும் அனிதா. எத்தனை நாள் பிடிவாதமா இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியாது. எங்க அப்பா ரொம்ப பிடிவாதக்காரர். மன்னிக்கிற குணமோ இளகின மனசோ அவருக்கு கிடையாது. வயசாக வயசாக மனசு இழகும். அன்று இரவு, அனி, நாளைக்கு காலையில அருணாவோட தங்கை ஸ்வர்ணா வந்துடுவா. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. அனாவசியமா பயப்படாத. ஆனா ரொம்பவும் கேர்லெஸ்ஸா இருக்காத. உங்க அப்பா சொன்னது ஒரு நல்ல யோசனை. காசு கொஞ்சம் கூட செலவானாலும் உன்னைய உடனடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது பெட்டர். நாளைக்கு லஞ்ச் அவர்ல டாக்டரை போய் பார்த்துடுறேன். வேணாங்க. அது நல்ல யோசனை அனிதா. சாதாரணமா வீட்டுல வச்சு பார்க்கற போதே நீங்க எடுத்துக்கிற எச்சரிக்கையே என்னை ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ண வைக்குது. போதாதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தா அதுவே என்னை டல்லடிக்க வச்சிடும். நீ சொல்றது உண்மைதான். ஆனா கிட்ட இருந்து பார்த்துக்க கூட ஆள் இல்லாத இந்த சூழ்நிலையில அது ஒண்ணுதான் பாதுகாப்பான வழி. உங்க விருப்பப்படி செய்யுங்க. ஆபரேஷன் டேட்டு உடனே கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தள்ளி போனாதான் நீ கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டி வரும். சரி, விளக்க அணைச்சிடட்டுமா? விளக்கை அணைத்தான். மங்கிய ஒளியில் பக்கத்தில் படுத்திருந்த அவனின் உருவம் அவளை மயக்கியது. கைகளை அவன் மார்பில் வைத்தபடி அணைத்து கொண்டாள். தூங்க அணி, உனக்கு தேவை நல்ல ஓய்வு. அவன் கண்கள் மூடிக்கொண்டான். அவளும் கண்களை மூடினாள். சற்று நேரத்தில் அவன் தூங்கிவிட்டான். அவளுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. மனம் எதையெதையோ நினைத்து குழம்பியது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் தள்ளி தள்ளி அமைந்துள்ள அந்த காலனியின் வழக்கமான இரவு நேர அமானுஷ்ய அமைதி அப்பொழுதும் நிலவியிருந்தது. சுவர் கடிகாரம் மட்டும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மியூசிக்கலாக ஒலித்தது. மறுபடி எந்த ஓசையும் இல்லை. எவ்வளவு நேரம் அப்படியே தூக்கமின்றி இருந்தாலோ தெரியவில்லை. அந்த அமானுஷ்ய அமைதியை கிழித்தபடி ஒரு ஸ்கூட்டரின் ஓசை கேட்டது. தூரம் குறுகி குறுகி ஓசை சற்று மிகுந்தது. திடீரென்று நின்றது. அவள் சந்தேகப்பட்டாள். ஸ்கூட்டர் அவள் வீட்டு வாசலில் நின்றதை போல் உணர்ந்தாள். யார்? இதோ காலிங் பெல் ஒலிக்கப் போகிறது. யாரோ வந்திருக்கிறார்கள். அவள் நினைத்தது போல் காலிங் பெல் ஒலிக்கவில்லை. அமைதியாகத்தான் இருந்தது. நிமிடங்கள் நகர்ந்தன. ஸ்கூட்டர் புறப்படவும் இல்லை. யார்? யார் அது? இங்கே என்ன செய்கிறார்கள்? விடை தெரியாத கேள்விகள் மனதை பிசைய ராமை திரும்பி பார்த்தாள். அவன் அமைதியாக அசைவின்றி தூங்கிக் கொண்டிருந்தான். எழுப்பலாமா என்று யோசித்தாள். அதுவரை நில ஒளியை சன்னமாக வாங்கிக் கொண்டிருந்த கண்ணாடி ஜன்னலில் அந்த நிழல் விழுந்தது. அவள் அதிர்ந்து ஜன்னலை பார்த்தாள். அது ஒரு மனித உருவம், கையில் பிஸ்டலுடன். அச்சத்தில் முதலில் வாயடைத்து போனாள். பிறகு அலறத் துவங்கினாள். அத்தியாயம் 7. அனிதாவின் அலறலை கேட்டு ராம் திடுக்கிட்டு எழுந்தான். என்ன அனிதா? அங்கே என்றாள். அவள் கைகள் நடுங்கியபடி ஜன்னலை காட்டினாள். ராம் அங்கே பார்த்தான். ஜன்னல் அமைதியாக நிலவொளியை வாங்கி உள்ளே கொடுத்து கொண்டிருந்தது. அங்க என்ன? அவளும் பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. ஏன் அப்படி கத்துன? நான் பார்த்தேன். அங்க யாரோ ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். இந்த நடு ராத்திரியில ஜன்னலோரத்துல ஒருத்தனா? ராம் எழுந்தான். கட்டளை விட்டு இறங்கினான். எங்க போறீங்க? நீ சொன்னபடி அங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அவள் அவசரமாக அவனை பற்றினாள். இல்ல, நீங்க போகக்கூடாது. டோன்ட் பி சில்லி. என்னை விடு. அனாவசியமான சந்தேகங்களோட அவதிப்படக்கூடாது. உடனே பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். இல்ல, நீங்க போக வேணாம். அவன் கையில துப்பாக்கி இருக்கு. ராம் அப்படியே உறைந்து நின்றான். அனிதா, ஏதாவது பிரம்மையால பேசுறியா? இல்லைங்க, என் கண்ணால பார்த்தேன். திருடன்னா கூட துப்பாக்கியோட வரக்கூடிய சாத்தியம் இல்ல.
நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்பொழுது வாசலிலிருந்து ஸ்கூட்டர் கிளம்பும் ஓசை கேட்டது. அவன் கிளம்பிட்டான் என்றாள். ராம் தன்னை பற்றியிருந்த அனிதாவின் கைகளை விலக்கிக் கொண்டு வேகமாக வந்து கதவை திறந்தான். அவசரமாக படியேறி சிட் அவுட்டுக்கு வந்தான். தூரத்தில் ஒரு ஸ்கூட்டர் போய்க் கொண்டிருந்தது. வளரும் காலனி பகுதியான அங்கே தெருவிளக்குகள் கூட கிடையாது என்பதால் ஸ்கூட்டரின் செல்பவனின் முதுகை கூட ஒழுங்காக அடையாளம் காண முடியவில்லை. அவன் சிட் அவுட்டிலிருந்து இறங்கி அறைக்கு திரும்பிய பொழுது அனிதா அச்சத்துடன் மார்பை பற்றியபடி படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். அவனை பாத்தீங்களா? யாரோ ஒருத்தன் ஸ்கூட்டர்ல போறான். அவன்தான். அது எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்ற? நீங்க சீக்கிரமே தூங்கிட்டீங்க. ஆனா எனக்கு தூக்கம் வரல. முதல்ல ஸ்கூட்டர் சத்தம் கேட்டுச்சு. ஸ்கூட்டர் நம்ம வீட்டு வாசல்ல நின்னுச்சு. யாரோ வந்திருக்காங்க, இப்போ காலிங் பெல்ல அழுத்த போறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்த போதுதான் ஜன்னல் பக்கம் அந்த உருவம் தெரிஞ்சது. கையில பிஸ்டல் வச்சிருந்தான். சொல்லி முடித்த போது அவளின் படபடப்பு கூடியது. முகமும் உடலும் அநியாயமாக வியர்த்திருந்தன. ரிலாக்ஸ் அனிதா. ஒரு ஸ்கூட்டர்ல யாரோ ஒருத்தன் வந்தது சரி. ராத்திரி நேரத்துல யாரையோ பார்க்க வந்திருக்கலாம். இந்த அத்துவானத்துல விலாசம் தேடி அலைஞ்சிருக்கலாம். அந்த நேரம் நம்ம ஜன்னலோரம் வந்து நின்னு அந்த உருவத்தையும் நீ பார்த்திருக்கலாம். கையில துப்பாக்கி? சிரித்தான். அது உன்னோட பிரம்ம. இல்ல, நெஜம். அனிதா, இங்க நமக்கு யார் எதிரி? இருக்காங்க. யாருன்னு தெரியாது, ஆனா இருக்காங்க. எப்படி சொல்ற? காரணமே இல்லாம யாரோ ஒருத்தன் திடீர்னு போன் பண்ணி உங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்லி என்ன ஏன் அலைய வைக்கணும்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்ப யாரோ ஒருத்தன் பிஸ்டலோட நம்ம வீட்டு ஜன்னலோரம் வந்து நிக்கிறான். இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? இப்ப சொல்லுங்க, நமக்கு எதிரிகள் இருக்காங்களா இல்லையா? நீங்க என் உடம்ப நினைச்சு எப்பவும் யாராவது என்னோட இருக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு உடம்ப பத்தி பயம் இல்லை. ஆனா நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது நிச்சயமா எப்பவும் யாராவது என்னோட இருக்கணும்னு தோணுது. உண்மைதான் அனிதா. சிட்டியில வீடு கிடைக்கிறதே கஷ்டம். அதிலும் வசதியான வீடுங்கிறது குதிரை கொம்பு. அதுக்காக தான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். இது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. ஜன நடமாட்டம் மிகுந்த இடம்னா பாதுகாப்பு அதிகம். இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டோன்ட் வரி. நான் டாக்டரை பார்த்து உடனடியா உன்னை அட்மிட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறேன். நாளைக்கே அட்மிட் பண்ணிட்டா கூட போதும். நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாலும் நீங்க இங்கத்தானே இருக்க வேண்டி வரும். ஆமாம். துப்பாக்கியோட வந்தவன் நம்ம 2 பேர்ல யார குறி வச்சு வந்தான்னு தெரியாதே. ஒருவேளை அவனோட குறி நீங்களா இருந்தா? ராமின் முகம் பொடிப்பொடியாக வியர்த்தது. துடைத்து கொண்டான். இதோ பாரு அனிதா, இந்த துப்பாக்கி கொலை முயற்சிங்கிறதெல்லாம் இப்பவும் என்னால நம்ப முடியாத விஷயங்கள். துரதிருஷ்டவசமா உன்னோட உடல்நிலையின் காரணமா நீ ரொம்ப பயப்படுற. இல்ல, நான் பார்த்தது நிஜம். ஏங்க, உங்களுக்கு தொழில் முறையா யாராவது விரோதிகள் உண்டா? தொழில் முறையா? இல்ல. யோசிச்சு பாருங்க. இல்ல, நான் என்ன தொழிலதிபரா, பணக்காரனா? ஆஃப்டர் ஆல் ஒரு மேனேஜர். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்போ வந்தவன் யாரோ? இன்னமும் என்னால வந்து போனவன் நம்ம எதிரின்னு நினைக்க முடியல. ஆல்ரைட், நீ பயப்படுறதால நானும் எச்சரிக்கையா இருந்துடுறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. அவன் மீண்டும் விளக்கை அணைத்துவிட்டு படுத்தான். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. அனிதாவும் தூக்கமின்றி தவித்தாள். அவளுக்கு இன்னும் படபடப்பு அடங்கவே இல்லை. உடல் முழுவதும் வியர்த்தது. காதுகள் வெளியே மீண்டும் ஏதேனும் ஓசை கேட்கிறதா என்று கவனிக்க தொடங்கின. கண்களும் நிலவொளி வந்து விழும் அந்த ஜன்னலையே வெறித்து கொண்டிருந்தன. பிறகு எப்பொழுது தூங்கினாலோ அவளுக்கே தெரியாது. விழித்தபோது நன்றாக விடிந்திருந்தது. கண்களின் மேல் யாரோ உட்கார்ந்திருப்பது போல ஒரு பாரம் அழுத்தியது. பக்கத்தில் ராம் தூங்கிக் கொண்டிருந்தான். இரவு அவனும் வெகுநேரம் விழித்திருந்தான். அவள் தூங்கிய பிறகுதான் அவன் தூங்கி இருக்க வேண்டும். அவள் அவனை எழுப்பாமல் அடுக்கலைக்கு போனாள். ஃப்ரிட்ஜிலிருந்து பாலை எடுத்து சற்று நேரம் வெளியே இறக்கிவிட்டாள். அந்த இடைவெளியில் காஃபி ஃபில்டரை தயார் செய்தாள். காபி கலந்து கொண்டு அறைக்கு வந்தாள். என்னங்க? புரண்டு எழுந்தாள். காஃபி? என்ன எழுப்பி இருக்கலாம்ல. சரிதான், இதையெல்லாம் நானே செய்யறேன். உங்களுக்கு வேணாம் இந்த வேலை? இல்ல, உன் உடம்பு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யறதால எதுவும் ஆகாது. அவன் காப்பியை உறிஞ்சிவிட்டு பாத்ரூமுக்கு போனான். அவள் அதற்குள் சாண்ட்விச் தயாரித்து வைத்தாள். குளித்து உடித்து கொண்டு வந்தவனின் முன்னால் சாண்ட்விச்சுகளை வைத்தாள். உன்னை யாரு இதையெல்லாம் செய்ய சொன்னது? சித்தம்மா இல்லையே. அவ இல்லைன்னா என்ன, ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிக்கிறது. இது ஒரு கஷ்டமா? சாப்பிடுங்க. சாப்பிட்டான். சாப்பிட்டு கை கழுவி துடைத்து கொண்டு வந்து ஹால் சோபாவில் உட்கார்ந்திருந்தான்.
நீங்க புறப்படலையா? சொர்ணா வந்துடட்டும். உங்களுக்கு நேரமாகலையா? அதுக்காக உன்னை தனியா விட்டுட்டு போக முடியுமா? அவ இப்ப வந்துடுவா இல்ல, நீங்க புறப்படுங்க. அரை மனதுடன் அவன் புறப்பட்டான். ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து உட்கார்ந்து கையசைத்தான். கிளம்பினான். அவளும் அவன் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு உள்ளே வந்து கதவை தாளிட்டு விட்டு சோபாவில் வந்து விழுந்தாள். ஸ்வர்ணா எப்பொழுது வருவாளோ? பகல்தான். கூப்பிட்ட தூரத்தில் ஜனநடமாட்டம் இருக்கிறது. சற்று தள்ளி இருந்தாலும் அக்கம் பக்கத்து வீடுகளின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன. என்றாலும் தனிமை அவளை அச்சத்தில் ஆழ்த்தியது. சாமிநாதனின் செல்வ மகளாக வளைய வந்தபோது தான் இப்படி ஒரு நோய்க்கு ஆட்படுவோம் என்றோ, ராமை மணப்போம் என்றோ, இப்படி தனியே சென்னைக்கு வந்து சிரமப்படுவோம் என்றோ அவள் கற்பனை கூட செய்ததில்லை. அதிலும் ராமின் உயிருக்கு ஆபத்தென்று போனில் ஒருவன் பொய் தகவல் தந்து தன்னை அலைய வைத்ததும், யாரோ ஒருவன் இரவில் பிஸ்டலுடன் ஜன்னல் அருகே வந்து நின்றதும் இப்பொழுதும் அவள் நெஞ்சை உலுக்கின. யாரவன்? அவன் நோக்கம் என்ன? கொல்வதா? யாரை? ஏன்? அவள் முகமும் உடலும் வியர்க்கத் துவங்கின. அப்பொழுது அழைப்பு மணி கிரீச்சிட்டது. யார்? எழுந்து நடந்தாள். யோசனை வயப்பட்டவளாக அவள் மெதுவாக நடந்து கதவை நெருங்குவதற்குள் மீண்டும் மணி ஒலித்தது. வர்றேன் என்றாள். தாளை திறக்கப் போனவள் கடைசி வினாடியில் எச்சரிக்கை உணர்வு பெற்று கதவின் கேட்டை வழியே கண்ணை பொருத்தி பார்த்தாள். வெளியே யாரோ ஒரு ஆடவன் நின்றிருந்தான். மீண்டும் அழைப்பு மணி நாராசமாக ஒலித்தது. அத்தியாயம் 8. கதவை திறப்பதற்கு பதிலாக ஜன்னலை திறந்தாள். அவன் ஜன்னலுக்கு வந்தான். உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்டர் ராமசுந்தரம். சாரி, இதே ராமோகன் வீடு. ஐ எம் சாரி என்று தயங்கினான். பிளாட் நம்பர் தெரியுமா? 76 86. 76 இதே தெருவின் கோடியிலிருந்து 2வது வீடு. 86 அடுத்த தெருவில் இருக்கு. தேங்க்ஸ். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அவள் மீண்டும் சோபாவுக்கு வந்தாள். இன்னும் ஸ்வர்ணாவை காணோம். அழைப்பு மணியின் ஓசை கேட்டதை நினைத்தாள். வியர்த்தது. எந்த நேரமும் எந்த நிமிஷமும் ஆபத்து நேரலாம் என்பதை போல் மனசுக்கு ஒரு நினைப்பு பயம். நேற்றிரவு நடந்தவற்றை திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வந்தாள். ராம் சந்தேகப்படுவதைப் போல், அலட்சியப்படுத்துவதைப் போல் நிச்சயம் அது பிரம்மை அல்ல. அந்த நிலவுருவத்தின் கையில் பிஸ்டல் இருப்பதை அவள் தெளிவாக பார்த்தாள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எதற்காக வந்தான் என்பதும், எந்த தீர்மானத்துடன் திரும்பி போனான் என்பதும் தான் தெரியவில்லை. மீண்டும் அழைப்பு மணி ஒலித்தது. ஸ்வர்ணாவா? எழுந்து போய் கேட்டை வெளியே பார்த்துவிட்டு பிறகு திறந்தாள். ஸ்வர்ணா உள்ளே வந்தாள். சாரி, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ராம ஆஃபீஸ் கிளம்ப போறதுக்கு முன்னாடியே வந்துடணும்னு தான் கிளம்பினேன். வழியில மொபட் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் அதை தள்ளிட்டு போய் மெக்கானிக் கிட்ட விட்டுட்டு பஸ் பிடிச்சு வர்றேன். என்னால உங்களுக்கு தொந்தரவு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க வீட்டுக்காரரும் எங்க அண்ணாவும் 8 வருஷமா நண்பர்கள். பம்பாயிலிருந்து அவர்களுக்கு பழக்கம். இதை கூட செய்யலைன்னா நாங்க நட்புக்கு அருகதையற்றவர்கள் ஆயிடுவோம். சற்று நேரம் அவளுடன் அமர்ந்து உடல்நலம், குடும்ப சூழல் பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருந்த ஸ்வர்ணா, மத்தியானம் நீங்க என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டாள். எதுக்கு கேட்குறீங்க? சமைக்கத்தான். நல்லா இருக்கே. நீங்க என்ன எங்க வீட்டு வேலைக்காரியா? அட, சித்தம்மா ஊருக்கு போனதால தானே நான் இங்கே வந்திருக்கேன். அவ வேலைகளை நான் செய்ய வேண்டாமா? விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாதீங்க. சொல்லல, பட் நான் வந்திருக்கிறது உங்களுக்கு உதவத்தான். தன்னந்தனியா இங்கே இருக்கிறது எனக்கு கஷ்டம். அதுக்குத்தான் உங்க உதவி தேவை. மற்றபடி சமையலெல்லாம் நானே செய்வேன். இருந்தாலும் அது உங்களுக்கு ஸ்ட்ரெயின் தானே. நீங்க ஓய்வெடுங்க. வேணாம், நானே சமைக்கிறேன். சரி, அப்போ நான் உங்களுக்கு உதவுறேன். சரி. சமைத்தார்கள், சாப்பிட்டார்கள். நீங்க படுங்க. நீங்க? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால ஓய்வு தேவை. எனக்கு தேவையில்லை. மதியம் தூங்குறது நல்ல பழக்கம் இல்லை. உங்களுக்கு போர் அடிக்குமே. நான் வரும்போது பையில சில புத்தகங்களை எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். அவை போதும் பொழுதுபோக்க. நீங்க தூங்குங்க. சரி. அனிதா படுத்துக்கொண்டாள். கண்களை மூடிக்கொண்டு தூங்கவும் முயன்றாள். ஸ்வர்ணாவும் அவள் கட்டிலின் அருகே ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். தன் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முனைந்தாள். நிமிடங்கள் ஓடின. அனிதாவுக்கும் தூக்கம் வரவில்லை. ஸ்வர்ணாவும் புத்தகத்தில் மூழ்கிவிடவில்லை. ஸ்வர்ணா கேட்டாள், எனக்கும் சேர்ந்து நீங்க சமைச்சு போடுறதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வரவே வேணாம். இல்லையே, எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா காப்பாத்தத்தான் உங்க துணை. ஆமா, இங்க வீடுகள் நெருக்கமா இல்லையே. உதவிக்கு வரக்கூடிய ஆட்கள் சமீபத்துல இருந்தா பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாம
சட்டென்று உணர்ச்சி வேகத்தில் கொட்டிவிட இருந்ததை அனிதா சட்டென்று நிறுத்தினார். என்ன? ஒண்ணுமில்ல. ஏதோ சொல்ல வந்தீங்க? சொன்னாவிடம் அவற்றையெல்லாம் பங்கிட்டுக் கொள்வதால் அவளும் பயந்து உதவிக்கு வராமல் நின்று விடுவாளோ என்று அச்சம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் வெறும் நட்புக்காக இவ்வளவு தூரம் வந்து உதவும் அவளிடம் உண்மையை மறைப்பது சரியல்ல என்ற எண்ணமும் தோன்றியது. நடப்பது நடக்கட்டும். ஸ்வர்ணா தொடர்ந்து உதவ முன்வந்தாலும் சரி, பயந்து விலகினாலும் சரி, அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவதுதான் முறை என்று கருதினாள். சொன்னாள். ஹாரிபிள், இவ்வளவு நடந்திருக்கு, ராம் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. அவர் இதை அலட்சியப்படுத்தினார். அலட்சியமா? எஸ், அந்த அனாமதேய டெலிபோனை யாருடைய குறும்போன்னு நினைக்கிறார். இருக்கலாம். ஆனா அந்த நிழலுருவம், அத அவர் நம்பவே இல்லை. என்னுடைய பிரம்மைன்னு சொல்றார். உங்களுக்கு யாராவது எதிரிகள் உண்டா? எதிரிகள் எனக்கு யாரும் இல்லை, அவருக்கும் இல்லைன்னு தான் சொல்றார். அண்ணனை கேட்டு பார்க்கணும். நீங்க போலீஸுக்கு போனீங்களா? போலீஸுக்கா? போகலையே. இல்ல, போலீஸுக்கு எதுக்கு? கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். யார் மீது? பொதுவா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குன்னு புகார் கொடுத்திருக்கணும். பெட்டர் லேட் தென் நெவர். மாலையில ராம் வந்ததும் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. சரி. சற்று நேரம் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். சந்தேகங்கள், யூகங்களை மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்புகள் பற்றி பேசி முடித்தார்கள். பிறகு பேச்சு வேறு விஷயங்களுக்கு தாவியது. வெவ்வேறு விஷயங்களை பற்றி ஒரு சமவயது பெண்ணுடன் பேச நேர்ந்ததால் அனிதாவின் மன இறுக்கம் தளர்ந்தது. மாலை நேர தேநீருக்கு பின் ஸ்வர்ணா தன் கைகடிகாரத்தை பார்த்தாள். நேரமாயிடுச்சா? மொப்பட்ட கொண்டு வந்திருந்தா இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு புறப்படலாம். இப்போ பஸ் பிடிச்சு போயாகணும். நீங்க கிளம்புங்க. ராமு எப்ப வருவார்? இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுவார். ரொம்ப நேரம் ஆகும்னா நான் இருந்தே போறேன். அவசியம் இல்லை, இப்ப வந்துடுவார். நான் வரட்டுமா? ஓகே. ஸ்வர்ணா புறப்பட்டாள். வாசல் வரை சென்று அவளை வழி அனுப்பிவிட்டு அவள் பார்வையிலிருந்து மறைந்ததும் அனிதா உள்ளே வந்து சோபாவில் உட்கார்ந்தாள். வாசல் கதவு திறந்தே இருந்தது. மாலை நேரம் என்பதாலும் வாசலில் நின்று காற்று வாங்குபவர்களும் வாக்கிங் செல்பவர்களுமாக தெருவில் ஓரளவு நடமாட்டம் இருந்தது. தவிர ராம் வருகிற நேரம் தானே என்பதாலும் அவள் கதவை மூடவில்லை. சற்று களைப்பாக உணர்ந்ததால் சோபாவில் சாய்ந்தாள். அப்படியே கண்ணயர்ந்து விட்டாள். விழித்த போது தொலைபேசி மணி ஒலித்துக் கொண்டிருந்தது. சட்டென்று எழுந்து முதலில் விளக்கை போட்டாள். கண் சுவர்கடிகாரத்தின் மீது விழுந்தது. மணி 7. வேகமாக சென்று ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, அனிதா? ராமின் குரல். என்னங்க? சாரி அனிதா, ஸ்வர்ணா இருக்காளா? இல்ல, போயிட்டாங்க. அப்படியா? என்ன விஷயம்? ஆபீஸுக்கு எதிர்பாராத விதமா ஆடிட்டிங் குரூப் வந்திருக்கு. வர லேட் ஆகுமா? ஆமாம். எவ்வளவு நேரம் ஆகும்? ராத்திரி ஆயிடும். ராத்திரி ஆயிடுமா? வேற யார்கிட்டயும் சொல்லிட்டு நீங்க வர முடியாதா? கஷ்டம். மேனேஜர் போஸ்ட்ல இருக்கிறதால என்னால வேற யார்கிட்டயும் பொறுப்பை ஒப்படைக்க முடியாது. நான் தான் இருந்தாகணும். லஞ்சில் டாக்டரை போய் பார்த்தேன். அவர்கிட்ட உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலாம், இன்னைக்கே அட்மிட் பண்ணிக்குங்கன்னு கேட்டேன். 12ஆம் தேதி ஆப்ரேஷன் தேதி கொடுத்துருக்கார். 8ஆம் தேதி தான் அட்மிட் பண்ணிப்பாராம். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எவ்வளவு நேரமானாலும் நான் வந்துடுறேன். பயப்படுறியா? இல்ல. குட். நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரி. அவள் போனை வைத்தாள். ஸ்வர்ணாவையும் அனுப்பியாகி விட்டது. ராம் வரவும் நேரமாகும். தனிமை. இரவு. அடுக்கலைக்குள் போனாள். மதியம் சமைத்ததில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை அவசரமாக அள்ளி போட்டுக் கொண்டாள். கொஞ்சம் பாலை சுட வைத்து குடித்தாள். படுத்து தூங்க எண்ணினாள். தொலைபேசி ஒலித்தது. எடுத்தாள். அனிதா ஹியர். சாமிநாதன் பேசுறேன். அப்பா, எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணத்திலிருந்து தாமா பேசுறேன். எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஆப்ரேஷன் தேதி முடிவாயிடுச்சா? முடிவாயிடுச்சுப்பா. 12ஆம் தேதி. 8ஆம் தேதி தான் அட்மிட் பண்ணிக்குவாங்களாம். அப்படியா? மாப்பிள்ளை கிட்ட போனை கொடுமா. அவர் இன்னும் வரலப்பா. வரலையா? ஆமாப்பா, ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடக்குதாம், வர லேட் ஆகும்னு போன் பண்ணினார். உன் கூட யார் இருக்கிறது? யாருமே இல்லப்பா. தனியாவா இருக்க? ஆமாம். அப்பா, உங்களால இங்க வர முடியுமா? எப்போ? இப்பவே. உடனே புறப்பட்டா கூட 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுமாம்மா. பரவாயில்ல, வாங்கப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. ஏமா, உடம்ப ஏதாவது பண்ணுதா? உடம்புக்கு ஒண்ணும் இல்லைப்பா, மனசுதான் பயத்துல அலறது. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நேத்து ராத்திரி தூங்குற போது ஜன்னல் பக்கம் யாரோ ஒருத்தன் துப்பாக்கியோட நின்னான்.
நான் பயந்து போய் அலறினேன். அவன் ஓடிட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லப்பா, இவரே என்ன நம்பல. துப்பாக்கி வச்சிருக்காங்கிறது என்னோட பிரம்மையாம். யாராவது விலாசம் தேடி அலைஞ்சவன நான் பார்த்திருக்கலாங்கிறார். நான் உடனே புறப்பட்டு வர்றேம்மா. அவர் ரிசீவரை வைத்து விட்டார். அவளும் வைத்தாள். ராம் வருவரை தாங் அங்கே படுத்திருப்பது பாதுகாப்பானதில்லை என்று கருதினாள். மாடியறைக்கு வந்தாள். அறைக்கதவை உட்புறம் தாளிட்டு கொண்டாள். படுத்தாள். தூக்கம் வரவில்லை. ராமாவது அப்பாவாவது உடனே வந்துவிட்டால் தேவலை. புரண்டு புரண்டு படுத்தாள். அந்த அத்வான காலனியின் பரபரப்பான நாடார் மளிகையும் மூடப்பட்டு நடமாட்டங்கள் அற்றுப்போய் விட்டன. அப்பொழுதுதான் அவன் ஸ்கூட்டரில் வந்தான். தன்னுடைய ஸ்கூட்டரை முன்னதாகவே நிறுத்தி பூட்டி கொண்டான். அனிதாவின் வீட்டுக்கு வந்து கதவை தள்ளினான். உட்புறம் தாளிடப்பட்டிருந்தது. அந்த வீட்டை இடம் வந்து படுக்கையறை ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தான். படுக்கையில் அவள் இல்லை. சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான். ஒரு சில வீடுகள் மட்டுமே ஜன்னலை திறந்து வைத்திருந்தன. மற்றவை கொசுக்களுக்கு அஞ்சி ஜன்னலையும் மூடி வைத்திருந்தன. ஒரு சில வீடுகள் கேபிள் பார்த்தபடி இன்னமும் விழித்திருந்தன. ஆனால் சாத்திய கதவுக்குள் இருக்கும் அவற்றுக்கு எந்த சத்தமும் கேட்கப் போவதில்லை. வெளிவட்டாரத்தில் கவனம் ஏற்பட போவதில்லை. யாரேனும் தற்செயலாக பார்க்க நேரலாம். அதற்குள் விரைந்து செயல்பட வேண்டும். டிரைனேஜ் குழாய் வழியாக 4 எட்டுகளில் சிட் அவுட்டுக்கு வந்தான். மாடிக்குள் நுழைந்தான். சட்டென்று உட்கார்ந்தான். சிட் அவுட்டின் அலங்கார வளைவுகளில் இடைவெளி வழியாக சுற்றிலும் பார்த்தான். காலனி எந்த இயக்கமும் இல்லாமல் அசைவற்ற அமைதியில் இருந்தன. மாடியறையை நெருங்கினான். தள்ளினான். திறக்கவில்லை. அந்த அறை உட்புறம் தாளிடப்பட்டிருந்தது. அந்த அறையின் பக்கவாட்டு பகுதிக்கு வந்து ஜன்னல் வழியே உள்ளே பார்த்தான். அங்கே அனிதா தூக்கமின்றி புரண்டு கொண்டிருப்பதை பார்த்தான். அனிதாவும் அதே நேரத்தில் ஜன்னல் வழியே அவனை நிழலுருவமாக பார்த்தாள். ஆனால் அவளால் அலறக்கூட முடியவில்லை. அவன் தன் கார்ச்சட்டை பையிலிருந்து அந்த கருப்பு யமனை உருவினான். அத்தியாயம் 9. அவனுடைய கையில் தோன்றிய பிஸ்டல் அவளை மேலும் அச்சுறுத்த அவனுடைய நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. அப்பாவோ ராமோ வருவதற்குள் தன் கதையை முடிந்துவிடும் என்று எண்ணினாள். வெளிப்புறம் இருந்து அவன் ஜன்னல் கதவை தள்ளினான். அதுவும் உட்புறம் கொக்கிகளை போடப்பட்டிருந்தன. அவன் பிஸ்டலால் ஜன்னலின் கண்ணாடி கதவை மோதினான். கண்ணாடி உடைந்து உள்ளே சிதறியது. உடைந்த கதவின் வழியே அவன் குறிப்பார்த்த போது அவள் அவனை பார்த்து திடுக்கிட்டாள். நீயா? நான் தான். நீ எதுக்காக என்னை? இது கேள்வி நேரமல்ல, வேலை நேரம் என்றான் அருண். அவன் கண்கள் அவள் மீதே பதிந்திருந்தன. விரல் ட்ரிகரை பற்றியிருந்தது. இப்போ நான் உன்னை சுட போறேன். அவள் மார்பு படபடத்தது. மூச்சு திணறியது. ஏன் ஏன் எதுக்காகங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறதில்ல. ஜஸ்ட் சுட போறேன். நீ சாக போற. அவளுக்கு மூச்சு முட்டியது. அவன் சுட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே எதிரில் நின்று கொண்டிருந்தாலே போதும். அதிர்ச்சியால் அவள் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. ஏதாவது சாகசம் செய்து தப்பி விடுவதை பற்றி அவள் மனம் நினைக்கவே இல்லை. பிரம்மை பிடித்தவளைப் போல் வைத்தக்கண் வாங்காமல் அச்சத்துடன் அவனை பார்த்தபடி இருந்தாள். அவனும் நிறைய அவகாசம் தந்தான். அவசரப்பட்டு சுட்டுவிடவில்லை. அவன் விரல் ட்ரிகரை வருடியது. அழுத்தி விடுவானோ என்று அச்சப்பட்டாள். என்ன பாக்குற? ட்ரிகரை அழுத்தி விடுவேனோன்னு பயப்படுறியா? உடனே சாகிறதோ ஒரு சில நிமிஷங்களுக்கு பிறகு சாகிறதோ உன் அதிர்ஷ்டத்தை பொறுத்த விஷயம். இந்த பிஸ்டலில் புல்லட் சேம்பர்ல நான் ஒரே ஒரு புல்லட்டை தான் போட்டிருக்கேன். அது எந்த முறை வெடிக்கும்னு எனக்கே தெரியாது. அவள் பயத்துடன் அவனை பார்த்தாள். தைரியத்தையெல்லாம் திரட்டிக்கொண்டு அலறலாமா என்று யோசித்தாள். அதற்குள் அவன் டிகரை அழுத்தினான். கிளிக். புல்லட் இல்லை. ஆனாலும் அவள் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. கண்களை இரட்டி கொண்டு வந்தது. இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம். நோ, என்னை உடனே கொன்னுடு. என்னால தாங்க முடியல. எனக்கு என்னமோ உன்னை உடனே கொன்னுடதான் ஆசை. ஆனா அந்த புல்லட்டு தான் எங்க இருக்குன்னு தெரியல. நன்றாக இருந்து மூச்சு வாங்கினாள். இதயம் புடைத்து மார்பு கூட்டில் இடிப்பதைப் போல் நெஞ்சு அடைத்தது. இன்னும் 1 வாரத்தில் ஆபரேஷன். அதன் பிறகு அவளின் இதயம் எதையும் தாங்கும் வல்லமை பெற்றுவிடும். அதுவரை வாழ வேண்டுமே, வாழ வேண்டும். நெஞ்சு கொள்ளாத அவளின் சந்தோஷ கனவுகள் எல்லாம் இனிதான் நனவாகும். எனவே வாழ வேண்டும், வாழ வேண்டும். கட்டிலில் இருந்து சட்டென்று உருண்டு மறுபுறம் சென்று கட்டிலின் மறைவில் விழுந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினாள். புரள முயற்சித்தாள். டோன்ட் மூவ். பிஸ்டல் கிடைத்தது. அவள் அசையாமல் அப்படியே இருந்தாள். அவன் மீண்டும் டிக்கரை அழுத்தினான். கிளிக். அப்பொழுதும் குண்டு பாயவில்லை. அடுத்த 4 அறைகளில் ஏதோ ஒன்றில் அந்த புல்லட் அவள் நெஞ்சம் நடுங்கியது. நான் சாகத்தான் போகிறேனா? கை கட்டுகிற தூரத்தில் இருந்த மேஜை விளக்கின் மைய கம்பியை பற்றி இழுத்தாள்.
அதை மேஜையின் மேல் மோதினாள். கண்ணாடியும் விளக்கும் சிதறின. ஒளி மங்கியது. இப்பவும் என்னால சுட முடியும் என்றான் அவன். அப்பொழுது அவள் சற்றும் எதிர்பாராத வகையில் கையிலிருந்த விளக்கு தண்டுடன் ஜன்னலுக்கு வந்தாள். உடைந்த ஜன்னலின் வழியே அதனால் அவனை குத்தினாள். அவனும் ட்ரிகரை அழுத்தினான். கிளிக்! விளக்கு தண்டின் அடி அவன் மார்பில் பலமாக விழ வெடுக்கென்று பின்னால் சரிந்தான். மாடியின் கைப்பிடி சுவரின் மீது பாதி உடல் விழ புவியீர்ப்புத்தனம் இழுத்ததால் அவனுடைய உடல் தரைக்கு போக துவங்கியது. ஆயாசத்துடன் மீண்டும் கட்டிலில் வந்து விழுந்தவள் அப்படியே மயங்கி போனாள். விரைவாக வந்த போலீஸ் ஜீப் அனிதாவின் வீட்டு வாசலில் நின்றது. அதிலிருந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர் ஜீவாவும் 2 கான்ஸ்டபிள்களும் இறங்கினர். ஜீவா விரைவாக சென்று அழைப்பு மணியை அழுத்தினார். பதிலில்லை. மீண்டும் பதிலில்லை. மீண்டும் பதிலில்லை. மாடிக்கு போக ஏதாவது வழி இருக்கா பாருங்க. கான்ஸ்டபிள்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக அந்த வீட்டை வலம் வந்தார்கள். அதில் ஒருவர் பதறிப்போய் ஓடி வந்தார். சார், இங்கே ஒருத்தன் அடிபட்டு விழுந்து கிடக்கிறா. ரத்தம் குளமாக கிடக்குது. ஜீவா அவசரமாக அவரை பின்தொடர்ந்தார். அங்கே இரத்த சோற்றில் உடல் ஏராள இரத்தப்போக்கு. உயிர் பிழைத்திருக்க நாசி அருகே கை வைத்தார். இறந்து விட்டான். அவனுடைய உடலில் இருந்து சற்று தள்ளி பிஸ்டல் கிடைத்தது. கைக்குட்டையால் அதை எடுத்தார். அவளை சுட்டுவிட்டு திரும்பும் போது விழுந்து விட்டானா? அந்த பெண்ணை இனி காப்பாற்ற முடியாதோ? கவனமாக அந்த பிஸ்டலை திறந்தார். புல்லட் சேம்பர் காலியாக இருந்தது. பேரலை முகர்ந்த போது அது வெடித்ததற்கான அடையாளமாக சற்றும் மருந்து வாசனை இல்லை. அவருக்கு புரிந்தது, இது சுட்டுக் கொள்வதற்காக அல்ல. இதய நோயாளியான அந்த பெண்ணை அச்சுறுத்தி கொல்லத்தான். அச்சத்தில் அவள் இறந்திருப்பாளா? இந்த பாடிய அப்புறமா அப்புறப்படுத்திக்கலாம். முதல்ல நாம மாடிக்கு போகணும். அவசரமாக ட்ரைனேஜ் பைப்பை பற்றி மேலே ஏறினார்கள். உடைந்திருந்தது ஜன்னல் பூட்டிய கதவு. டார்ச் ஒளியை ஜன்னல் வழியே செலுத்தினார். ஜன்னலில் துருத்தி கொண்டிருக்கும் விளக்குத்தூண், சிதறியிருக்கும் விளக்கும் கண்ணாடியும். கட்டிலில் அவள் விழுந்திருந்தாள். ஏதும் காயம் பட்டதாக தெரியவில்லை. உயிர்? உற்று கவனித்தார். சுவாசம் இருந்தது. லேசாக ஜன்னலை தட்டினார். அவளிடம் அசைவில்லை. கமான் குவிக், ஒருத்தரே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுங்க. அப்படியே போட்டோகிராஃபருக்கும் போன் பண்ணுங்க. கீழே கிடக்கிற பாடியை அப்புறப்படுத்துறதை விட முக்கியம் இப்ப இந்த பெண்ணை காப்பாத்துறது தான். ஒண்ணு கதவை உடைக்கணும், அல்லது ஜன்னலை பெயக்கணும். எது முடியுமோ சீக்கிரம் அதை நாம செஞ்சாகணும். ஒரு கான்ஸ்டபிள் வெளியேறினார். சற்று நேரத்தில் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. கான்ஸ்டபிள் திறந்துவிட்டு போயிருந்த கதவின் வழியே சாமிநாதன் மாடிக்கு வந்தார். இன்ஸ்பெக்டர், அனிதா எப்படி இருக்கா? ஆபத்தில்ல, ஆனா உட்புறம் தாளிடப்பட்ட அந்த அறைக்குள்ள இருக்கிற அவங்கள உடனடியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும். என்ன, ஜன்னலெல்லாம் உடைஞ்சிருக்கே? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்கள கொல்ல முயற்சி நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர், அவங்க தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களோட எதிர்த்தாக்கல்ல கொலையாளி இறந்துட்டான். அப்படியா? எல்லாம் விவரமா பிறகு சொல்றேன். முதல்ல இந்த ஜன்னலை பெயர்க்கணும். கான்ஸ்டபிள், உடனடியா அக்கம் பக்கத்தில் இருந்து ஸ்க்ரூ டிரைவரும் உதவிக்கு ஆட்களும் கொண்டுட்டு வாங்க. எஸ் சார். அத்தியாயம் 10. ஜன்னல் பெயர்க்கப்பட்டது. அனிதா உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அவசர பிரிவுக்கு அனுப்பப்பட்டார். சாமிநாதன் புறப்பட்டார். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். நீங்க உரிய நேரத்தில் போன் பண்ணதுனால தான் என்னால வர முடிஞ்சது. இருந்தாலும் ஒரு இதய நோயாளி தனியா இருக்காங்கிற விஷயத்த நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே வந்து அசம்பாவிதத்தை தடுத்தது, அதுக்கும் நீங்க தான் காரணம். 1 மாசம் முன்னால நீங்க டிஎஸ்பியை சந்திச்சு பேசுனீங்க இல்லையா? ஆமாம் என்றார் ஆச்சரியத்துடன். அந்த விவரங்கள் எங்களுக்கு முழுமையா கிடைச்ச போதுதான் உங்க மகள் தனியா இருந்து பயப்படறாங்கங்கிற உங்க போன் தகவல் கிடைச்சது. அதனால தான் உடனே புறப்பட்டேன். நன்றி இன்ஸ்பெக்டர். நீங்க புறப்படுங்க, எனக்கு இன்னும் வேலை இருக்கு. நான் காலையில உங்களை வந்து சந்திக்கிறேன். சாமிநாதன் காரில் ஏறி கிளம்பினார். இன்ஸ்பெக்டர் ஜீவா கான்ஸ்டபிளுடன் ஜீப்பில் ஏறினார். வாட்சை பார்த்தார். இரவு மணி 1. ஜீப்பை எங்கேயே நிறுத்திக்குங்க. நின்றது. கான்ஸ்டபிள், என்னோட வாங்க. அந்த வீட்டை அடைந்து அழைப்பு மணியை அழுத்தினார். யாரு என்றது தூக்கம் நிறைந்த பெண் குரல். போலீஸ். உள்ளே விளக்கெறிந்தது. ஜன்னல் வழியே பார்த்த சொர்ணா முகம் வெளியினார். இந்த நேரத்துல நீங்க ஏன் இங்க வரணும்? உங்க அண்ணன் அருண் இறந்துட்டார். அண்ணன் இறந்துட்டாரா? அதிர்ந்தாள். எப்படி? ராமோகன் வீட்டு மாடியிலிருந்து விழுந்து. அவள் கதவை திறந்தாள். இன்ஸ்பெக்டர் ஜீவா உள்ளே நுழைந்தார். அவள் அவரை அச்சத்துடனும் சந்தேகமாகவும் பார்த்தாள். எங்க அண்ணன் எப்படி ராம் வீட்டு மாடியிலிருந்து விழுந்தார்? அனிதாவை கொலை செய்ய முயன்ற போது அவர் இறந்து போயிட்டார். எங்க அண்ணன்?
அனிதாவை கொல்ல முயற்சி பண்ணாரா? இது அபாண்டம். ஆல்ரைட், அதை பத்தி பிறகு பேசுவோம். முதல்ல நீங்க வந்து இறந்து போனது உங்க அண்ணன் தானான்னு பாருங்க. அவள் முகத்தை கழுவி துடைத்து கொண்டாள். போகலாம் இன்ஸ்பெக்டர். ராமையும் கூட்டிட்டு போலாமே. அவரெங்க? உன் பெட்ரூம்ல. இன்ஸ்பெக்டர், ஒரு சந்தேகம், பார்த்துடுறேனே. இன்ஸ்பெக்டர் பெட்ரூமை நோக்கி நடந்தார். அறைக்குள் இருந்த ராம் அவரை பார்த்து அதிர்ந்து எழுந்தான். அருண் செத்து போயிட்டாரா? உன்னையும் சொர்ணாவையும் கைது செய்யத்தான் வந்திருக்கிற. நான் கௌரவமானவன். உன் கௌரவம் எனக்கு தெரியும். தனக்கு பின்னால தன் சொத்துக்கள் அனைத்தும் அனிதாவுக்கும் அவள் கணவருக்குமே சேரணும்னு உயிர் எழுதின உங்க மாமனார் சாமிநாதனுக்கு ஒரு செகண்ட் தாட் வந்தது. தன் மாப்பிள்ளை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பினார். அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி எங்க டிஎஸ்பி கிட்ட வந்தார். எங்களுடைய விசாரணைகள் எல்லாம் உனக்கு சாதகமாத்தான் இருந்தன. உன்னுடைய கடந்த காலத்தை பத்தி பம்பாய் போலீஸை கேட்டோம். அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ்ல தான் உனக்கு சனி பிடிச்சது. நீ இதுக்கு முன்னால வேலை செஞ்சதா சொன்ன கம்பெனி எதுவும் பம்பாயில இல்ல. உன்னுடைய பிபிஏ சர்டிபிகேட் போலி. நீயும் அருணும் பம்பாயில நிழலான வேலைகள் செய்தவர்கள். ஸ்வர்ணா உன்னுடைய காதலி. பொய். அவசரப்பட்டு மறுக்காதே. நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். மொத்தமா மறுத்துக்க. பணத்துக்காகவே நீ அனிதாவை காதலிச்ச. பணத்தை உதறி எரிஞ்சிட்டு வர்ற மாதிரி வெற்றிகரமா நடிச்ச. சாதகமா உயில் எழுதப்பட்டு ரிஜிஸ்டர் ஆனதும் அவளை தீர்த்து கட்ட திட்டம் போட்ட. முதல்ல உனக்கு ஆக்சிடென்ட்னு அவளுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல். பிறகு இரவு நேரத்தில் ஜன்னலோரம் பிஸ்டலோட ஒரு நிழல். கடைசி முயற்சி தான் புல்லட் இல்லாத துப்பாக்கியால சுட்டு விடுவதாக சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்துறது. ஒரு இயற்கை மரணத்தை போல அவளை கொல்லும் முயற்சிகள். ஆனா எதிர்பாராத விதமா அனிதா அருணை கொண்டுட்டா. இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் நீங்க சொல்ற கட்டுக்கதைகள். உன்னுடைய கடந்த காலத்தை நிரூபிக்க எங்க கிட்ட சாட்சிகள் இருக்கு. நீ ஏதாவது சொல்லணும்னா கோர்ட்ல வந்து சொல்லு. நட. எங்கே? நீயும் உன் ஜோடியும் மாமியார் வீட்டு வாசல் மிதிக்கிறது தான் உடனடியாக செய்ய வேண்டிய சம்பிரதாயம். சொர்ணாவும் ராமுவும் முன்னால் நடக்க இன்ஸ்பெக்டர் ஜீவா அவர்களை ஜீப்பை நோக்கி நகர்த்தியபடி பின்னால் நடந்தார். முற்றும்.